இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், அதாவது போக்சோ. இந்த சட்டம் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சட்டம். அதே நேரத்தில் இதை தவறா பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இது சட்ட கோட்பாடு மட்டும் இல்லாம உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் மீது இது ஃபால்ஸா, அதாவது பொய்யா பதியப்படும் போது, பொய்யான வழக்கா பதியப்படும் போது அவங்க வாழ்க்கையை மாத்தி போட்டுரும், அதாவது தலைகீழாகிடும். பொய்யான ஒரு போக்சோ கேஸ் ஒருத்தர் மேல போட்டு அவங்க என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு சட்டத்துல என்ன இடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போக்சோவோட ஒரு முக்கியமான நோக்கமே சில்ட்ரன்ஸை செக்ஷுவல் அபியூஸ்ல டோட்டலா காப்பாத்துறதுக்கானதான் அந்த சட்டம் முழுசா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஃபால்ஸ் போக்சோ கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சட்டம் செக்ஷன் 22(1) போக்சோ ஆக்ட் 2012. செக்ஷன் 22(1) போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடல்ட் ஆணா இருக்கலாம் இல்லை பெண்ணா இருக்கலாம், அவங்க ஃபால்ஸ் போக்சோ கேஸ் ஒருத்தர் மேல பதிகிறாங்க அப்படின்னா அது செக்ஷன் 22(1) கீழே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, 6 மாத சிறை இல்லை அபராதம் இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்த்தும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஃபால்ஸ் போக்சோ கேஸ் எதுக்கு பதிகிறாங்கன்னா, ஒன்று சொசைட்டில அவங்களை அவமானப்படுத்தணும், ரெண்டாவது பார்த்தோன்னா பணம் புடுங்குற விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்கள பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், அவதூறான விஷயங்களை அவங்க மேல திணிக்கிறதா இருக்கலாம்.